இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, இவங்க காதலால என் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. காலையில எழுந்ததும் தண்ணி குடிச்சிருவேனே, இப்ப என்னால எந்திரிக்கவும் முடியல, தண்ணியும் குடிக்க முடியல. என்ன பண்றது? முடியல. அம்மா, அம்மா. என்னடி உன் கைய கால உடைச்சுட்டு ஏன் ரூம்லயே வந்து தங்கிட்ட? இப்ப எனக்கே ஏதாவது வேலை செய்ய போறியா என்ன? சொன்னேன்னு வை, சாகடிச்சிருவேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? காலையில எழுந்ததும் தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கு எனக்கு. அதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. என்னடி இப்போ உனக்கு நான் சேவை வேற செய்யணுமா? இல்ல, எனக்கு அடிபடாம இருந்திருந்தா இந்நேரம் நான் என் வேலைய பாத்துக்கிட்டு வீட்ல எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு டிஃபனும் ரெடி பண்ணிருப்பேன். ஆமா, இப்ப நீ படுத்த படுக்கை ஆயிட்ட. அப்படின்னா இப்ப வீட்ல வேலை செய்யறதுக்கு யாருமே இல்ல. இப்ப இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் தனியா நானே செய்ய போறேன். ஆண்டி அங்கிளை இம்ப்ரெஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். அம்மா, அம்மா, ஐயோ, கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. எல்லாம் என் தலை எழுத்து. இவங்க கூட பழகுனதுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும் தான். இவ என்ன இவ்ளோ காலையில எழுந்து சமையல் கட்டுக்கு வந்திருக்கா? ஆமா மிஸ் அம்மா, இவ்ளோ காலையில இங்க என்ன பண்றீங்க? நீலாக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அதான் எல்லாருக்கும் நானே டீ போட்டுட்டு இருக்கேன். உனக்கு சொன்ன வேலையை நீ செஞ்சா போதும். பசங்களை இன்னைக்கு ஸ்கூல் அட்மிஷனுக்கு கூட்டிட்டு போகணும். டைம்க்கு அவங்கள ரெடி பண்ணு போதும். சரிங்க. எப்படியும் டீ போட்டுட்டல்ல, பசங்களுக்கு நீ எடுத்துட்டு போ, நான் அமருக்கு எடுத்துட்டு போறேன். சரிங்க, போ. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போலாம். நீ எதுக்கு மனோகரி? நானும் பசங்களும் மட்டும் போய்க்கிறோம். என்ன அமர் இப்படி சொல்லிட்ட? பேரண்ட்ஸா போகணும்ல? ஆறு இருந்தா கிட்ட இருந்து ஸ்கூல்ல பார்த்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துருப்பால. அதனாலதான் ஆறு ஸ்தானத்துல நான் வரலான்னு. ஆறு ஸ்தானத்தை யாராலையும் ஃபில் பண்ண முடியாது மனோகரி. ஆறு இருந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அந்த ஸ்தானத்துல நான் இருக்கணும் தானே அமர். அவளை நான் மேல அனுப்பிடாத. இப்ப நீயே இப்படி சொன்னா எப்படி? உன் வாயாலேயே என் கூட கல்யாணம் பண்ணிக்க எசன் சொல்ல வைப்பேன். உன்னோட கையாலேயே என் கழுத்துல மோன முடிச்சு போட வைப்பேன். லைஃப் லாங் நான் அவளை மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் உயிர் போற வரைக்கும் அவ என் பக்கத்துல இல்லாத கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருப்பேன். காலையிலே தேவையில்லாம அவளை பத்தி ஞாபகப்படுத்திட்டேன். சாரி அமர், காலையிலேயே ஆறுவன் ஞாபகப்படுத்திட்டேன். நான் மறந்து போனதானே அவளை ஞாபகப்படுத்துறதுக்கு. புதுசா கல்யாணம் ஆனவன் அத்தை வீட்டுக்கு போன மாதிரி திமிரா பாட்டு பாடிக்கிட்டு போற. எங்க போற? இந்த வீட்டுக்குள்ளதான் போய்கிட்டு இருக்கேன். அது எனக்கு நல்லா தெரியுது. வீட்டுக்குள்ள எங்க, யார பார்க்க, எதுக்காக போற? உள்ள எனக்கான மனுஷிய என் மனுஷிய பார்க்க போய்கிட்டு இருக்கேன். என்னடா மனசுக்குள்ள இருந்த பயம்லாம் போய் ரொம்ப திமிரா பேசுற? ஓங்கி ஒண்ணு வச்சேன்னா அப்பா பிரம்மா 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 பிரம்மா
எதுக்காக கையை இறக்கிட்டீங்க? ஒன்னும் இல்லப்பா, கை கொஞ்சம் வலிக்குது, அதான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா, உள்ள யார பாக்குறதுக்காக போற? நிலாவை பார்க்க போறியா? அது ராத்திரி வானத்துல தானடா தெரியும். ராத்திரி மட்டும் தெரியுற அந்த நிலாவை நான் ஒன்னும் சொல்லல. எப்பவோ ரொம்ப அழகா ஜொலிக்கிற ஏன் நிலாவை பத்தி சொல்றேன். ஆஹா. என்னப்பா, நல்லா கவிதையா தான் பேசுற. விஷயம் என்ன? விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. என் கூட சேவகியா சேவை செய்கிற அந்த பாலகிய நலம் விசாரிக்கிறதுக்காக போறேன். வேலைங்கிடும். போய் செடிகளுக்கு தண்ணி ஊத்துப்போ. ஊத்திட்டேன், கேட்டு மூடிட்டேன், காரு தொடச்சிட்டேன், வீட்டுக்கு வெளியில எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன். இன்னும் வேற என்ன இருக்குன்னு யோசிச்சு வைங்க, நான் அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். எங்க எங்க போறீங்க? என் சந்தோஷத்தை தேடி. நீலக்காகவா? ஓ, அவளுக்காக டைரக்டா வீட்டுக்குள்ளேயே வர அளவுக்கு வந்துருச்சா மேட்டர்? நமக்கானவங்களோட நல்லது கெட்டதை பாத்துக்கணும்னு இங்க இருக்கிற பாலிகையை பார்த்து கத்துக்கிட்டேன். பைத்தியம் முத்திருச்சு. எல்லாரும் ரெடி தானே? ரெடி. வாங்க போலாம். அமர், நானும் ரெடி. சரி வாங்க போலாம். இல்லைங்க, நானும் வரேன். நீ எதுக்கு? நீலாக்கு உடம்பு சரியில்லைல்ல, வீட்லயே இருந்த எல்லாருக்கும் லஞ்ச் ரெடி பண்ண. அந்த பொண்ணு கேர்டேக்கர் தாம்மா, சமையல்காரி ஒன்றும் கிடையாது. பசங்க கூட போனா தானே ஸ்கூலை பார்த்துட்டு அப்படியே டீச்சர்ஸ் கூடயும் பேசிட்டு வர முடியும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. என்ன அமர்? மனோகரி, நீ வீட்ல இருந்த என்ன வேணும்னு பாத்துக்கோ. அவங்கள கூட்டிட்டு போறேன். காலையில டீ கூட நல்லாவே போட்டிருந்தேன். காலையில டீ போட்டது மிஸ் அம்மா தானே? சரி, நீங்க வாங்க. ம்